அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். ஒரு அடங்கா பிடாரி மனைவியை திருமணம் முடித்துவிட்டு நடுவீதியில பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கின்ற, வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற ஒரு ஆணினுடைய வலியைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வலியும் வேதனையும் அந்த ஆண் என்னோட பகிர்கின்ற பொழுது அவ்வளவு கண்ணீரோடு இந்த வேதனையை பகிர்ந்திருந்தார். ஒரு அடங்கா பிடாரி மனைவி என்ற தலையில் என்னுடைய பெற்றோர் கட்டிவிட்டாங்க. நான் தெரியாதனமாக இந்த இல்லற வாழ்க்கையில் இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு நான் நாய்படா பாடுகிறேன். என்னை மதிக்கிறதில்லை, ஏனென்று கேட்கறதில்லை, ஒரு பிடி சாப்பிட்டியாண்டும் கேட்பதில்லை. இப்படி நிறைய விடயங்களை இந்த சகோதரர் என்னோட பயந்துக்காரு. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கிறது, என்ன நடந்திருக்கிறது அப்படின்றது எல்லாத்தையுமே ஃபுல்லாக வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது சம்பவங்கள் இருந்தால் இது ஒரு விழிப்புணர்வுக்காக அல்லது யாராவது ஒருவர் திருந்தணும் என்பதற்காக நான் என்னுடைய சேனலில் பகிரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய இமெயில், அதாவது மீடியா துரோகம் 01@gmail.com இதனுடைய இமெயில், அல்லது 0033 7 51 51 25 10 இது என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம். இதுக்கு எழுதி அனுப்புங்க. நிச்சயமாக நான் உங்களுடைய பகிர்வுகளும் தரமான பகிர்வுகளா அல்லது ஒரு விழிப்புணர்வான பகிர்வாக இருந்தால் நிச்சயமாக பகிர்ந்து கொள்வேன். என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்கள் பற்றிய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த விஷயம் சுவிஸில் இடம்பெற்றிருக்கிறது. சுவிஸில் இருக்கின்ற ஒரு சகோதரர் என்னோட தொடர்பு கொண்டு மிக வேதனையாக இந்த பகிர்வை என்னோட பாய்ந்திருந்தார். சகோதரன், இந்த விஷயம் எந்த ஒரு ஆணுக்கும் என்றைக்குமே வரக்கூடாது. நான் படுகின்ற வலியும் வேதனையும் என்னை போல இருக்கின்ற இந்த ஆண் வாழ்க்கையோட அல்லது ஆண் வர்க்கத்தோட முடிஞ்சிடணும். அடுத்த சந்ததியான ஆணுக்கு இப்படி ஒரு சோகம் என்றைக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் பாய்ந்திருக்கிறார். சரி, என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த குறிப்பிட்ட சகோதரர் சுவிஸ் நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்து விசா எல்லாம் கிடைச்சி அவருடைய வாழ்க்கையை சுமுத்தாக ஓடிட்டு இருந்திருக்கிறாரு. வேலை முடிஞ்சா வீடு, ஒரு சில நண்பர்கள், இப்படியே இவருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு சென்றிருக்கிறது. இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர்களுடைய சகோதரர்கள் எல்லாருமே திருமணம் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பெற்றோர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும் என்பதற்காக இவருக்கு வந்து பெண் ஒன்றை வந்து பார்க்குறாங்க. பார்த்த பொழுது இவர் சொல்லியிருக்கார், அம்மா எனக்கு வந்து நீங்க பெண் பார்க்குறீங்க சொன்னா 7 வீட்டில் பெண் எடுங்க, நிச்சயமாக அவள் என் மீது அன்பு பாசமாக இருப்பாள். அது மட்டும்னா இவருடைய நெருங்கிய உறவுகளுக்குள்ள வந்த பெண்கள், பணக்கார பெண்கள், அழகான பெண்கள், இப்படி பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற குடும்பத்துக்குள்ள இருக்கிற நெருடல்களை புரிந்து கொண்ட இந்த சகோதரன் தன்னுடைய பெற்றோரிடம், தன்னுடைய தாயிடம் சொன்ன விஷயம், எனக்கு வந்து 7 வீட்டில் பெண் எடுங்க, அழகான பெண் வேண்டாம், சுமாரான பெண்ணாக இருந்தால் போலும், ஓரளவுக்கு என்னுடைய குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடிய படித்த பெண்ணாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சகோதரர் பெற்றோரிடம் சொல்லி பெண்ணை வந்து பார்த்துருக்குறாங்க. இந்த பெண்ணை வந்து யாழ்ப்பாணம் பருத்தத்துறை பகுதியில் பார்த்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் முடிகின்றது. இந்த திருமணம் முடிகின்ற வரைக்கும், அதாவது இந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இந்த திருமணம் முடிகின்ற வரைக்கும் இந்த பெண் இவரை தேனொழுக பேசி அப்படி ஒரு அன்பு பாசம் தன்னோடு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுக்கு அந்நியோன்யமான மனைவி. நான் காலையில் எழும்பி நீங்கள் வேலைக்கு போகின்ற பொழுது நான் தான் குளிப்பாட்டி விடுவேன், நான் தான் தலை துவட்டி விடுவேன், நான் தான் உங்களுக்கு உடுப்பு போட்டு விடுவேன், நான் தான் பட்டன் பூட்டி விடுவேன், இப்படி என்றெல்லாம் உருகி பேசிய அந்த மனைவி விசா கிடைக்கிறது. விசா கிடைத்து இங்கே வர்றாங்க. வந்த பொழுது முதல் 1 நாள் 2 நாள் அல்லது 1 வாரம் 2 வாரம் அந்த தொடர்ச்சியாக பேசின அந்த அன்பான வார்த்தைகள் இங்கே நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏதோ உடுப்படுத்து வச்சிருப்பாங்க, உடுப்பு மினிக்கி வச்சிருப்பாங்க, அல்லது வேலைக்கு போன்ற ஒரு டீ ஊற்றி கொடுப்பாங்க, ஓகே அப்பா கவனம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லி ஆரம்பத்தில் இருந்த மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இங்கத்த விசாவுக்கு போட்டது மட்டும் இல்லாமல், சுவிஸ் நாட்டினுடைய விசாவுக்கு போட்டது மட்டும் இல்லாமல் அங்கே சுவிஸினுடைய கல்வி அந்த மொழியை படிக்கணும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகிறாங்க. வெளியில் போகின்ற பொழுது சுவிஸ் நாட்டினுடைய சட்ட திட்டங்களை இவங்க படிக்கிறாங்க. சட்டத்திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கின்ற பொழுது இங்கே ஆண் பெண் சமம், ஆணை மதிக்கக்கூடாது, பெண்ணை மதிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு அவருடைய நட்பு ரீதியான உறவுகளோடு தொடர்புகள் வருகிறது. படிக்கின்ற பொழுது அங்கே தமிழ் பெண்களோடு தொடர்புகள் வருகின்ற பொழுது அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. நீ மனுஷனுக்கு அடிமையாக இருக்காத, மனுஷனை காலுக்குள்ள போட்டு மிதிக்கிற மாதிரிலாம் நீ கதைக்கணும், இங்கே பிரச்சனை இல்லை, மனுஷனை தூக்கி எறிஞ்சு போட்டு வா, நாங்கள்
டிவோர்ஸ் எடுத்தா பிரச்சனை இல்லை, இன்னொரு வாழ்க்கையை பார்த்து போகலாம். இப்படி வந்து இவரோட மைண்டை வந்து கொஞ்சமாக மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிற இந்த வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட சௌரனுக்கு 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கிறது, 3 பிள்ளைகள். அவருடைய வாழ்க்கை ஏதோ எல்லாத்தையுமே வந்து தான் சமாளித்து போகணும் என்கின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாரு. அப்பப்போ எல்லாத்துக்குமே சண்டைகள், எதுக்கெடுத்தாலும் பிரச்சனைகள், எதுக்கு சண்டை வருகிறது, ஏன் சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் கூட தெரியாமல் சில நேரங்களில் ஏதாவது உடல் உபாதை காரணமாக அவர் வந்து பேசலாம், அல்லது வந்து வெளியில் போய் வருகின்ற பொழுது இந்த சுவாத்தியம் வந்து அவருக்கு ஒத்து வராமல் இருக்கலாம், அதனால சண்டை போடுறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக இவர் தன்னை சமாதானப்படுத்தி பிள்ளைகள் 3 பிள்ளைகளுக்காகவும் வாழணும், அவர்களை வளர்க்கணும், இதுதான் என்னுடைய அடுத்த கட்ட ஓட்டம் அப்படி என்று சொல்லி இவர் ஓட வலிக்கிறார். சொன்னால் பிள்ளைகளை பெற்றுவிட்டோம், இந்த பிள்ளைகளை வளர்த்து அவர்களை வந்து ஒரு பாதையில் கொண்டு போய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன்னு சொன்னால் தன்னுடைய வாழ்க்கை ஓகே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சகோதரன் ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த மனைவியினுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சமாக திசை மாறுகிறது, அல்லது வந்து கணவன் மீது கொஞ்சமாக அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் கொஞ்சமாக மாறுகிறது. நீ என்றது, வான்றது, போன்றது, மரியாதை இல்லாமல் பேசுறது, அதையும் தாண்டி பிள்ளைகளுக்கு முன்னால் சண்டை பிடிக்கிறது, பிள்ளைகளுக்கு முன்னால் பொருட்களை தூக்கி கணவனுக்கு எறிகிறது. இப்படியான சம்பவங்கள் வந்து குறிப்பிட்ட அந்த மனைவியார் செய்கின்ற பொழுதும் இந்த குறிப்பிட்ட தந்தை நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக இருக்கணும், இல்லை நான் தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஹீரோவாக இருக்கணும் என்பதற்காக எந்த விதமான சண்டைகள் வந்தாலும் பொறுத்து கொண்டும் இவர் வந்து காலத்தை கொஞ்சமாக நகர்த்துகின்ற பொழுது மூத்த பெண் குழந்தை வளர்ந்து விட்டாள், அதாவது வந்து வளர்ந்து விட்டாள் அப்படின்னு சொல்ற பொழுது பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க. பெரிய பொண்ணு ஆகின்ற பொழுது அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் தந்தையிடம் இருந்து தாயின் அன்பும் எதிர்பார்க்கிறது, ஆனால் அந்த தாயுடைய அன்பு அந்த பிள்ளைக்கு கிடைக்கல. இந்த தந்தையாக இருக்கின்ற இந்த சௌரன் என்ன செய்யணும், அந்த பிள்ளைக்கு பார்க்க வேண்டிய தன்னுடைய கடமைகள் எல்லாவற்றையும் செய்து பிள்ளைக்கு சாமத்திய வீடு செய்யணும் அப்படின்ற நிலை வருகின்ற பொழுதும் இங்கே வந்து அந்த மனைவி சாமத்திய வீடு செய்வதற்கு வந்து அவர் ஒரு சட்டம் போடுறாரு, தன்னால்கிட்ட பணம் இல்லை, இவ்வளோ பணம் அங்கே இருக்க போகிறேன் அப்படி என்று சொல்கின்ற பொழுது இவர் சொல்கிறாரு, இல்லை நான் எப்படியாவது என்னுடைய மூத்த மகளுக்கு நான் சாமத்திய வீடு செய்யணும், பெருசாக செய்யணும், அவளுக்கு ஆடம்பரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கடன் எல்லாம் பட்டு இவர் சாமத்திய வீட்டை இந்த குறிப்பிட்ட சகோதரர் செய்கிறார். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சாமத்தியோடு முடிஞ்சு அதுக்கப்புறமாக மக்கள் வாழ்த்துகின்ற அளவுக்கு, அதாவது வந்து எந்தவித குறையும் இல்லாமல் சாமத்தியோடு பூப்புந்த நீராட்டோடு முடிஞ்சதுக்கு அப்புறமாக இந்த கடனை கட்டுவதற்காக இந்த சகோதரர் இரவு பகலாக ஓட வலிக்கிறாரு. 1 வேளை 2 வேளை, அதுக்கப்புறம் தூக்கம் இல்லை, எங்கேயாவது எக்ஸ்ட்ரா வேலை கிடைச்சா அந்த வேலைகள் செய்கிறது. இப்படி ஓடுகின்ற பொழுது மனைவிக்கு வந்து கடனை அவரும் படித்து முடித்து வேலைக்கு போகிறார், ஆனால் அவர் வந்து கடன் கட்டுவதற்கு பணம் கொடுப்பதற்கான எந்தவித அறிகுறியும் இல்லை. இவர் பட்ட கடன் தானே, இவர் கட்டட்டும் அப்படின்னு சொல்லி அவர் தான் உழைச்சி தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கை, தன்னுடைய சொகுசு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சௌரனால் கடனை கட்டுறதா, குடும்ப செலவை சுமப்பதா அப்படின்ற ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாரு. இந்த நேரத்தில் தன்னை வந்து மதிக்கிறது இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்கறதில்ல, அன்பாக பேசுறதில்ல, வேலையில் ஒரு களைப்பா அப்படின்னு சொல்கிறதில்ல, ஒரு வீட்டை வந்தால் வீட்டு பணிகள் எல்லாமே செய்யணும், பிள்ளைகளோட வேலைகள் எல்லாமே செய்யணும், பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வந்து எடுத்து கொடுத்து பார்க்கணும். இல்லாத பட்சத்தில் அந்த பிள்ளைகள் வந்து அவங்களுடைய அன்பு பாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற திசைகளுக்கு போயிடும். அதனால் முடிஞ்ச வரை தாயினுடைய அன்பு பிள்ளை கிடைக்காட்டாலும் தன்னுடைய அன்பும் தாயினுடைய அன்பும் சேர்த்து அன்பாகவும் பாசகமாகவும் பிள்ளைகளோடு இருக்கின்றாரு. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த மனைவியிடம் கேட்கின்ற பொழுது மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொல்கிறது, அல்லது வந்து ஒரு மரியாதையாக முகம் கொடுத்து பேசுவதில்லை, குடும்பம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில் பேசுவதில்லை. இப்படி வேறொரு திசையில் குறிப்பிட்ட மனைவி பயணிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் ஏண்டா திருமணம் முடிச்சேன், என்னத்துக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கை நகர்வதாகவும், விவாகரத்தை எடுத்துவிட்டு நான் என்னுடைய பாட்டை பார்த்துட்டு போகலாம், ஆனால் நான் பெத்த 3 பிள்ளைகளும் நடுவீதிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னுடைய வாழ்க்கை பயணம் என்னுடைய பிள்ளைகளுக்காக இறுதி வரை தொடரணும், அவங்களுடைய வளர்ச்சிக்காக நான் கஷ்டப்படணும், போராடணும் அப்படி என்று சொல்லி தொடர்ச்சியாக காலையிலிருந்து இரவு வரையும் வேலை, வீட்டை போயிட்டு பிள்ளைகளை கவனிப்பது, பிள்ளையோட சாப்பாடு, பிள்ளையோட வேலைகள் எல்லாவற்றையும் பார்ப்பது, இவைகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருப்பதனால என்னுடைய உடல்கள் உபாதைக்குள்ளாவதாக வைத்திய ஆலோசனைகள் சொன்னாலும் எனக்கு வந்து மரணத்தை பற்றி நான் கவலைப்படலை. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வந்து ஒரு நல்ல ஒரு தகப்பனாக நான் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கின்றேன், இன்னும் வாழ்ந்து காட்டுவேன். அதனால் எனக்கு இந்த விவாகரத்தோ அல்லது வந்து மற்றவர்கள் மாதிரி குடும்ப வாழ்க்கையை சிதைத்து விட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடுவதற்கு எனக்கு விருப்பமில்லை. ஆனால்
இப்படிப்பட்ட அடங்காப்பிடாரியான அல்லது எதுக்கும் எடுத்தறிஞ்சு பேசுகின்ற பெண்களை பெற்று எங்களை தலையில கட்டிவிட்டு எங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள் அப்படின்ற வேதனை என்னால் தாங்க முடியலை சகோதரா. அப்பப்போ நாம் வேலைக்கு போய் வருகின்ற நேரங்களில் என்னை அறியாமல் என்னுடைய கார்களில் நான் அழுதுட்டு வருவேன். என்னுடைய கண்ணுக்குள்ள தன்னுடைய பாட்டில் சில விஷயங்கள் நினைச்சா கண்ணீர் எல்லாமே தன்னுடைய பாட்டில் வந்துவிடும். ஆனாலும் அந்த நேரத்தில் நான் நினைக்கின்ற ஒரே ஒரு விஷயம் என்னுடைய பிள்ளைகள். அதனால் அதையும் மறந்து பிள்ளைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி எந்த ஒரு ஆணுக்கும் இப்படி சம்பவம் வரக்கூடாது, வந்துவிடவும் கூடாது. தயவு செய்து திருமணம் முடிக்கின்ற சகோதரர்கள், உங்களுக்கு தேவையான வாழ்க்கை துணையை நீங்கள் தேடுறீங்களோ அல்லது தேடி தரப்படுகிறதோ நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேடுங்க. நல்ல வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி தேடுகின்ற பொழுதும் இப்படியான வாழ்க்கை துணை ஒன்று மாறிவிட்டதுன்னா உங்களுடைய வாழ்க்கை சீரழிந்து விடும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சகோதரா பயந்து விடுங்க. எவனாவது ஒரு சகோதரனுக்கு பியோசனமாகி போகட்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சகோதரர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த விஷயத்தை நான் உங்களோட பயந்து கொள்கிறேன். இதுகள் பற்றிய இந்த வீடியோக்கள் பற்றி இந்த விஷயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். இதுபோல் உங்களுடைய பயிர்களை எழுதி அனுப்புங்க. பயந்து கொள்கிறேன். நன்றி.